ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சொந்தமாக நிலம் வாங்கிட்டோங்க. ஆனால் யூடியூப் பணத்தில் வாங்கினோமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இல்லை, யூடியூப் பணத்தில் வாங்கலை. இது வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏன் இதை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் கூட நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஆனால் நான் இப்படி போடலை, வேறு மாதிரி சொல்லி போட்டிருக்கேன். என்னை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நாங்கள் ஒரு இடம் வாங்கினோம். அதை எப்படி வாங்கினோங்கிறது முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். என் நகையெல்லாம் அடகு வச்சு தான் நாங்கள் ஒரு இடம் வாங்கினோம், சரிங்களா? நாங்கள் இடம் வாங்கும்போது என்ன விலையில் இருந்துச்சு, இப்போ அது என்ன விலைக்கு போகிறதுங்கிறத நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் இடம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன்ல, அந்த இடம் வந்து நான் எந்த வருஷத்தில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019-20 வாங்கினோம். 19 to 20க்குள்ளே தான் வாங்கினோம். இப்போ 2024 ஆயிடுச்சா. 20 வாங்கினோம். இப்போ 4-5 வருஷம் ஆக போது வாங்கி. நாங்கள் வந்து வாங்கும்போது பணம் எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டோடு சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா வந்துருச்சுங்க. இப்போ அந்த இடம் எவ்வளோக்கு போகுது தெரியுமா? 7 லட்ச ரூபாய்க்கு போகுது. வீடு தான் அப்படி இருக்கே, நீங்கள் அதை விற்று இங்கே கட்டிடலாமேன்னு பார்க்குறீங்களா? 7 லட்ச ரூபாய்க்கு செங்கல் சிமெண்ட்டு மட்டும்தான் வாங்க முடியுமா? மற்ற ஜாமான்லாம் வாங்க முடியாதான்? அப்போ நம்ம என்ன செய்கிறது? கூட கொஞ்சம் பணம் வேணும் இல்லையா? ஆமாம், அதை வந்து இப்போ விற்கவும் முடியாது. ஏன்னா அந்த இடம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள், தெரியும். நான் வாங்கிய நிலம், நான் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கிய நிலம் 7 லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன். என்னங்க இப்போ ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு 3 லட்ச ரூபா தான் கூடியிருக்கு அப்படிங்கிறீங்களா? இப்போ நம்ம எதுலலாம் பணம் சேமிக்கலாம்? ஒன்று, தங்க நகையில் பணம் சேமிக்கலாம். தங்கம் ஒரு 4 வருஷத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்கம் இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு லாபத்துக்கு போகுமா? போகாதுல்ல. இப்போ நம்ம வட்டிக்கு விடுறோம் அப்படின்னாலும் இவ்வளோ பணம் நமக்கு வந்து சேருமா? வட்டிக்கு விட்டால் ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறாங்க இப்போ நிறைய பேர். அதனால நம்ம பணத்தை எந்த வழியிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம நகையை சும்மா வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்தாக வாங்கி போட்டால், நாளைக்கு என் பிள்ளைங்க 2 பசங்க இருக்காங்க, அவங்க ஒரு 20 வயசுக்கிட்ட வரும், 17 வயசு முடிஞ்சாலே 18 வயசில் காலேஜ் சேர்க்கணும். அப்போங்கும்போது அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை படிக்க வைக்க நம்மக்கிட்ட வசதி வேணும். நான் இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ பாருங்கள். 40,000 ரூபா பணம் இல்லாமல் என்னுடைய அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பு படிக்க முடியாமல் போச்சு. எங்கேயோ ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து கட்டி கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ என் கையில் வேலை இருந்திருந்தா, பெண்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை என் கையில் அந்த வேலை இருந்தால் என் குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருந்திருக்கும்ல. இப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன்ல. இந்த வீடுகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒருவேளை என் கையில் அந்த படிப்போடு அந்த வேலை இருந்திருந்தா, அந்த படித்து நான் வாங்கியிருந்தா வேலை, என் குடும்பத்தில் ஓரளவு கஷ்டப்படாமல் நான் இருந்திருப்பேன்ல. உண்மையிலேயே பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் ஒரு வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க ஃபியூச்சருக்கு அவங்கள படிக்க வைக்கிறது ரொம்பவே முக்கியம். பொம்பளை பிள்ளை தானே, போ விறகு ஊதும் பெண்களுக்கு அடிப்பது, விறகு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எது இருக்குங்கிற மாதிரி மாற்றி சொல்கிறேன்ல. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த வீடியோ கொஞ்சம் கூட எடிட்டே பண்ண மாட்டேன். நான் தப்பு பண்ணாலும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படியே எடுத்து அப்படியே தான் நான் போட போகிறேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னது அந்த காலம். இப்போ நம்ம ஊர் பிள்ளைங்க ஏரோப்ளேன் ஓட்டுது, ட்ரெயின் இன்ஜின் டிரைவனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறாங்க பொம்பளை பிள்ளைங்க, லோக்கல் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட்டுறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் ஓட்டுறாங்க பொம்பளை பிள்ளைங்க. ஏரோப்ளேன் ஓட்டுறதை விட ட்ரெயின் ஓட்டுறது அவ்வளோ ஒரு இது. ஏன்னா ஏரோப்ளேனில் ஒரு 100 பேர் போவாங்க, ஒரு ட்ரெயினில் 2000-3000 பேர் உட்காந்து போகிறாங்க. அவ்வளோ பேர் உயிர் யார் கையில்? அந்த ஒத்த பொம்பளை பிள்ளை கையில் இருக்குது. அது பெருமை தானே. அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, கஷ்டப்படாமல் இருக்கும்ல. அதனால் யாராக இருந்தாலும் படிக்க வைங்க. நான் படிக்கலை, அந்த 40,000 ரூபா பணம் இல்லாதனால என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்ல.
என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னா எனக்கு பணம் வேணும். அதுக்காக நான் எதுலெல்லாம் முதலீடு பண்ணணுமோ அதை நான் யோசித்தேன். நாங்கள் யோசித்தோம், எங்கள் வீட்டுக்காரர் நாங்களும் யோசித்து ஒரு இடம் வாங்கினோம். எங்கள் மாமனார் மாமியார்லாம் அப்போ இருந்தாங்க. அவங்களால முடிஞ்சளவு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. வாங்கி போட்டோம். இனிமே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. பெரிய ஆளுங்களை சொல்கிறேன். எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ, எங்கள் அப்பா இருந்தும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. பாவம், அவரே முடியாதவர். அவர் எங்கள் அம்மா இல்லாதனால அவரும் எதுவும் செய்ய முடியாது எனக்கு. எங்கள் மாமனார் மாமியார் எங்களுக்கு எப்பயுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லைங்கும்போது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியாது. ரொம்பவே கஷ்டம். ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. ஒரு சொத்து இன்னைக்கு வாங்க முடியுமா? நம்ம வாங்குறது கஷ்டம். ஈஸியாக அதை விற்று செலவு பண்ணிட்டு போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதை செலவு பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ஒரு படிப்பு படிக்க வைக்கலை, அவங்களுக்காக நம்ம கடன் வாங்கி அவங்க வேலைக்கு போய் அதை அடைக்கணும்னா அது அவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அதனால் என்னோடது, நமக்கு அது சொத்தோ, நமக்கு எப்படி வீடு கட்டணும்னு நான் ஆசைப்பட்றேனோ அதே மாதிரி என் பிள்ளைகளை ரொம்ப படிக்க வைக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அதனால் அவங்க படிப்புக்கு அது ஒரு முதலீடாக இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அதை நாங்கள் விற்காமல் அப்படியே வச்சுருக்கோம். அப்போ இந்த வீட்டிலே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் பிள்ளைங்க பெருசான உடனே அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ செஞ்சு இந்த வீட்டை நாங்கள் கட்டுவோம். கண்டிப்பாக யூடியூப்பில் வர்ற காசை வச்சு வீடு கட்ட முடியுமானா வீடு கட்டுற அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டு கிடையாது. நிறைய பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தோட யூடியூப்பில் உழைக்கிறாங்க. இங்கே நான் ஒரு ஆள் தான் உழைக்கிறேன். எனக்கு இருக்கிற 2 சின்ன பிள்ளைங்க. அதுக்கு என்ன செய்யுங்க? அதுக்கு மூஞ்ச காமிச்சாலே கமெண்ட் ஆப் பண்ணிவிடுறாங்க யூடியூப்பில். எதுக்கு தான் ஆப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அது என்ன பேசுங்க பாவம். அதனால் அவங்கள நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். என் வீட்டுக்கார் எனக்கு உதவி செஞ்சாருன்னா என் சேனல் இன்னும் குரோத் ஆகி மாதம் ஒரு 20,000த்துக்கு வந்தால் போதும். இப்போதைக்கு ஒரு 20,000 வந்துச்சுன்னா ஏதோ ஒரு லோனை போட்டு இந்த செவரை தட்டி விட்டு ஏதாவது செஞ்சிருவேன். அதுக்கு காரணம் நான் வீடு கட்டணுமா கட்டக்கூடாதுங்கிற உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வீடியோ பாருங்கள், அது போதும் எனக்கு. நான் எப்பயுமே யார்கிட்டையும் எந்த பண உதவியும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு திறமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் பொம்பளை, ஒன்னாலலாம் ஒன்றும் முடியாது, போ போ அப்படின்னு என் முன்னாடி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நான் இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சரிங்களா? ஒரு 1,26,000 சப்ஸ்கிரைபரு நான் ஒரு 2 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கேன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மேலே அன்பு பாசம் வச்சு இத்தனை பேர் எனக்காக நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்க, டெய்லி வீடியோ பார்க்குறீங்க. எனக்கு அது போதும். தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ உங்களால் நாங்கள் 3 வேளை சோறு நிம்மதியாக சாப்பிட்றோன்னு நான் நினச்சிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி இடம் நீங்களும் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நினப்பு. நீங்களும் எல்லோரும் இதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி வாங்க. இன்றைக்கி கஷ்டப்படுறோன்னு நினைக்காதீங்க. இந்த கஷ்டம் நாளைக்கு வெற்றியாக மாறும். ஒரு சிற்பம் ஒரு கல்லாக தான் இருக்கும். அதை உளியால் அடிக்க தான் அது ஒரு சிலையாகவும் ஒரு சிற்பமாகவும் ஒரு கருங்கல் மாறுகிறது. அதனால் கல்லாக இருக்கணுமா இல்லை சிலையாக மாறணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.